வணக்கம் மக்களே, நம்ம டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு அருமையான ஒரு டிஷ்ஷுங்க. நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தக்காளி கூட்டு. இந்த பச்சை தக்காளி கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 20 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம இப்போ குக்கரில் வைக்க போகிறோம், வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி வச்ச பிறகு நீங்கள் இதை குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் கொடுங்க. ஏன்னா இதில் பருப்பு நல்லா வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம செய்ய போகிறது கூட்டு. ஸோ நல்லா குழஞ்சிருந்தா நல்லா அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி, வெங்காயம், குறிப்பாக பச்சை தக்காளி. ஸோ மீன்வைல் இதை நான் தால் வேக வச்சுட்டேன். இப்போது கூட சில பொருட்கள்லாம் நமக்கு தேவைப்படுதுங்க. இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சது, பச்சை தக்காளி எல்லாத்தையுமே வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய யூஸ்வல் ப்ராசஸுக்கு போயிடுவாங்க. இலுப்பு சட்டியில் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிப்பு வந்த பிறகு நீங்கள் போட வேண்டிய ஐட்டம் சிவப்பு மிளகா. இதுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டோம். மாறாக சிவப்பு மிளகா நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கூடவே வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா சாட் பண்ணுங்க. சாட்டே பண்ண பிறகு அடுத்தது நம்ம இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது மூணுத்தையும் நீங்க இதோட சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்கிற பச்சை தக்காளி தாங்க. பச்சை தக்காளியை இதோட மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பச்சை தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். அதனால இது சாஃப்டன் ஆகணும். இப்போ அடுத்தது மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி போட்ட பிறகு உப்பு. முன்னாடி சொன்ன மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்ச பிறகு இதை நீங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சை தக்காளியிலேயே நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கு. பட் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றது பெட்டர். அதுக்கப்புறமா மூடி வச்சிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிரும் மக்களே. சாஃப்ட் ஆன பிறகு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் தால் வெந்துட்டு இருக்கு பாருங்க. தால் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது இந்த வேக வச்ச தால் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம அதோட மிக்ஸ் செய்ய போறோம். கூடவே அரைச்சு வச்சுக்கிட்ட தேங்காய். ஸோ இது பியூர் கோகோனட் அரைச்சி வச்சுருக்கோம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் அந்த கோகோனட்டோட ஆட் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அடுத்தது நம்ம தால் ஆட் பண்ண போகிறோம். தால் ஆட் பண்ண பிறகு கிட்டத்தட்ட நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே நான் பண்ணுறது மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. இப்போ நீங்கள் வேக வச்ச தால் நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் திக்கா வேணும்னா தால் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டாக வேணும்னா தால் அதிகமாக போட்டு கொதிக்க வைங்க ஒரு 5 மினிட்ஸுக்கு. கிட்டத்தட்ட நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு மக்களே. ஸோ நீங்கள் இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை தக்காளி ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்தது கடைசியாக நம்ம மறக்க முடியாத இன்றியமையாத டிஷ் ஒன்று, இன்றியமையாத ஐட்டம் ஒன்று, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன் மக்களே. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். மீன்வாயில் என்னோட வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.